அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கும்பராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், ஜென்மராசியில் சனி மற்றும் ராகு இணைந்துள்ளதால் மனதில் கற்பனையான கவலைகளும் அதிக அலைச்சலும் கடினமான உழைப்பும் ஆரோக்கியத்தை பாதிக்கும். சிறு மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். பல வழிகளிலும் கைப்பணம் விரயமாகும். சில தருணங்களில் புதிய கடன்கள் ஏற்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். கூடிய வரையில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் தற்போதுள்ள கிரக நிலைகளின்படி வாங்கும் கடன் எளிதில் அடைபடாது என கூறுகிறாங்க புராதன ஜோதிட நூல்கள். இருப்பினும் ராசிக்கு குரு பகவானின் சுப பார்வை ஏற்படுறதுனால எதிர்பாராத உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கும். திருமண முயற்சிகளில் தவறுகள் ஏற்படக்கூடும். தீர விசாரித்து அதன் பின்பே வரனை நிர்ணயிக்கிறது எதிர்காலத்துக்கு நல்லது. தேவையற்ற அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்க்கணும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு கைமாறாக பணம் கொடுத்து உதவுவது கூடாது. எதிர்காலத்தில் கடும் பிரச்சனையாக இது மாறக்கூடும் என அறிவுறுத்துகின்றன மிக பழமையான ஜோதிட கிரந்தம். அடுத்தது உத்தியோகம். அன்றாட பொறுப்புகளில் கடமைகளிலும் அதிக கவனமாக இருக்கணும் என்பதை கிரகநிலைகள் வலியுறுத்துது. பணிகளில் கவனக்குறைவும் அதன் பின் காரணமாக தவறுகள் ஏற்படுறதுக்கும் சாத்தியக்கூறு இருக்குது. தசா புத்திகள் சாதகமாக இல்லாட்டி பணிக்கு ஆபத்து ஏற்படக்கூடும். அலுவலக சூழ்நிலைகளில் மற்றும் உயர் அதிகாரிகளை பற்றி சக ஊழியருடன் விவாதிக்கக்கூடாது. பெரும் பிரச்சனையில் கொண்டு விடக்கூடும். பணியிலும் பேசுறதுலையும் அதி ஜாக்கிரதையாக இருக்க வேணும். தொழில் வியாபாரம். அன்றாட சந்தை நிலவரம் பற்றி முன்கூட்டியே விசாரித்து அறிந்து அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்து கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. சர்வதேச அரசியல் மற்றும் இராணுவ நிலைமையில் ஏற்பட்டு வரும் மாறுதல்களுக்கு ஏற்ப சந்தை நிலவரமும் அவ்வப்போது பாதிக்கப்படும் என சனி மற்றும் ராகுவின் சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய முதலீடுகளை இந்த மாதம் கண்டிப்பாக தவிர்க்கணும். முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்க. ஏனெனில் வரவேண்டிய பாக்கிகளை வசூல் செய்கிறதில் தடங்கல்களும் தாமதமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்யுது. அடுத்தது கலைத்துறையினர். கிரகநிலைகளின்படி வாய்ப்புகளும் வருமானமும் குறையக்கூடும். கையில் இருப்பதை கொண்டு செலவுகளை சமாளிக்க வேண்டியது வரும். எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கக்கூடும். மாத ஆரம்பத்திலிருந்தே செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்வது மிகவும் அவசியம். நிச்சயமாக நமக்கு கிட்டும் என்று எதிர்பார்த்திருந்த நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி போகும். திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியம் என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அரசியல் துறையினர். உயர்மட்ட தலைவர்களுடன் பழகிறதுல நிதானமும் எச்சரிக்கையும் அவசியம் என்பதை கும்பராசியில் இணைந்துள்ள சனி ராகுவின் சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது. பேச்சில் நிதானம் அவசியம். மேலும் சொல்லப்போனாக்க பொது மேடைகளில் பேசுகிறதையும் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை செய்யும் என கிரகநிலைகள்லாம் எடுத்துக்காட்டுது. எந்த தருணமாக இருந்தாலும் சரி, எந்தெந்த விஷயங்களில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டி நம்மை பாதுகாப்பாக அரசியல் பாதையில் அழைத்து செல்லும் உன்னதமான வழிகாட்டி ஜோதிடம். அரசியல் மேதையான சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் இதனை அற்புதமாக விளக்கியிருக்குது. அடுத்தது மாணவ மாணவியர். கல்விக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் இந்த மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லை. சற்று பாடுபட்டு படித்தால்தான் உங்கள் கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகிறதை கண்டிப்பாக தவிர்க்க வேணும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து. தேவையற்ற விஷயங்களில் மனம் போகிறதுனால கல்வி முன்னேற்றம் தடைபடும். தினமும் காலையிலோ அல்லது மாலையிலோ
சிறிது நேரம் இதை தியானம் செய்து நல்ல பலனை அளிக்கும். உங்கள் மனம் ஈடுபடும் இறைவனின் சொரூபத்தை உள்ளத்தில் இருத்தி தியானம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். விவசாயத்துறையினர். விவசாயத்துறை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள பூமிகாரகன் செவ்வாய் மற்றும் இதர கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்றுள்ளதால் விளைச்சலும் வருமானமும் திருப்தியாக இருக்கும். பழைய கடன்கள் கவலையை அளிக்கும். ஆடுகள், மாடுகள், பசுக்கள் ஆகியவற்றில் பராமரிக்கிறதுல பணம் விரயமாகும். அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம், விதைகள் ஆகியவற்றிற்கு குறைவு இருக்காது. பெண்மணிகள் உடல் நலனில் கவனமாக இருக்க வேணும். ஜென்மராசியில் உள்ள சனி ராகு சேர்க்கை அறிவுறுத்துது. மேலும் குடும்பத்தில் நெருங்கிய உறவினருடன் சற்று அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் நடந்து கொள்வது அவசியம். ஜென்மராசிக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கிறதுனால முன்கோபத்தை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேணும். இல்லாட்டி நீங்களே உங்கள் தவறுக்கு மனம் வருந்த வேண்டியது வரும். அறிவுரை: நிதானமாக செலவு செய்யணும். கடின உழைப்பையும் அலைச்சலையும் தவிர்ப்பது அவசியம். நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் ஆகியோருடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். பரிகாரம் சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்தால் நல்லது. சனிக்கிழமையில் ஏழை ஒருவருக்கு அன்னம் அளிக்கிறது நல்ல பலனை அளிக்கும். பசுவுக்கு கொடுக்கலாம். காகத்திற்கு எள் கலந்த சாத உருண்டை கொடுக்கறதும் நல்ல பலனை அளிக்கும். போக முடியாதவங்க கோயிலுக்கு கற்பகிரகத்தில் எரியும் விளக்கில் சிறிது பசு நெய் சேர்த்து வரலாம். திருக்கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்கனவே எரியும் விளக்கை தவிர்த்து புதுசாக ஒரு மண் அகல் விளக்கில் பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் அதே பலனை நீங்கள் பெறுவீங்க. இதை அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம்.